ஒரிஜினல் அரசியல் என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட வந்து நீங்க 1008 விமர்சனத்தெல்லாம் தாண்டி உங்க ஊர்ல நீங்க சரியான பிரதிநிதியா இருந்தா மட்டும்தான் நீங்க அமைச்சராக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும், எதுவாக முடியும். இன்னைக்கும் வந்து ஒரு எத்தனை கட்சி வேணா இருந்திருக்கலாம். செந்தில் பாலாஜி தன்னுடைய இடத்தை அவர் நிப்பாட்டி வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊருடைய, நான் போயிருக்கேன், கரூருக்கு போயிருக்கேன், பிரச்சாரம் சார்ந்த ஏரியாக்களிலே வேலை செஞ்சிருக்கிறேன், நான் ரிப்போர்ட்டராகவும் இருந்திருக்கிறேன், உள்ளுக்குள்ளேயும் நான் போயிருக்கிறேன். என்னன்னா அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்தா கூட அவங்க யாரு என்னன்னு தெரியாமலே வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சுட்டு போவார். செந்தில் பாலாஜி ஒரு வீட்டுல டெத் ஆயிடுச்சுன்னு வந்து இவங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவர் எந்த கட்சினே தேவையில்லை, அவர் வந்துட்டு போவார். எதுக்கு தெரியுமா? அதுக்கு 1008 விஷயங்கள் இருக்கலாம், 1008 சிந்தனைகள் இருக்கலாம். அவருடைய ஒரே நோக்கம் அது என் ஊரு, அப்படி போறதுனால எனக்கான ஓட் பேங்க் நிக்குங்கிற அவருடைய தெளிவான சிந்தனை. அதே மாதிரிதான் இங்கேயும் ஓடி வந்திருக்காரு. அதுக்கும் நீங்க ஒரு கான்ஸ்பிரசி, நீங்க என்ன பண்ணாலும் கான்ஸ்பிரசி பண்ணுவாங்க. அதுக்கான இதுதான் இப்ப ஜட்ஜ் வரும்போது ஜட்ஜையே நீங்க கான்ஸ்பிரசி பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெளிவே இல்லை. இதுக்குதான் அவர் தெளிவா சொல்றாரு, தலைமை பண்புக்கான அதை வந்து இப்படி நடந்தவன என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு ஒரு 10 ஆக்டிவிட்டி சொல்லுங்க. ஒரு ஆக்டிவிட்டி கூட இல்ல. எப்ப அவங்க செத்து இருக்கிறது உங்கால்பா, நீங்க போய் வீட்டுல உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க, உட்காந்து ஹீரோயிஸ டைலாக் பேசிட்டு இருக்கீங்க. இது வேண்டாம். அதாவது சட்டம் தீவிரமா எந்த நடவடிக்கை வேணா இருக்கட்டும், சரியா? திமுக பயப்படுறது பயப்படாதங்களா, அது அவங்களுடைய பிரச்சனை. அதை வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதை தாண்டி ஒரு நீதிபதியும் நீதிமன்றமும் ஆர்டர் போட்டாங்கன்னா அதுக்கான வேலையை செஞ்சுதான் ஆகணும். போலீஸும் இங்க இருக்க அரசாங்கமும் அதை செய்யும் நான் கட்டாயமா நம்புறேன். இதுல இறுதியா ஒரு கேள்வி சார். இப்ப விஜயனுடைய வருகை சினிமா வட்டாரத்துல பெரிய ஒரு சந்தோஷமா பார்க்கப்பட்டுச்சு, எழுச்சி மிகுந்த ஒண்ணா அங்க உள்ள நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சினிமா துறை என்ன நினைக்குது இந்த சம்பவத்தை? இல்ல சார், இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இயக்குநர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தோம். நீங்க பாத்துருப்பீங்க. என்னன்னா எல்லாருக்குமே விஷயம் என்னன்னா, விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். எனக்கு ஒரு ஆக்சுவலா நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு இடத்துல ஒரு கதை எழுதிட்டு போறேன், அவர் பண்ண நினைச்சேன், அவ்வளவு சந்தோஷப்படுவேன் சார். நடிகரா ரசிகராகவும் நான் இருக்கேன். அப்ப இன்னும் ஒரு கூடுதலா எழுதணும்னு நினைப்பேன். அவருடைய பிம்ப அரசியல் பிம்பத்துக்கான வேலைகளை தான் செஞ்சிருப்பேன். அதை நோக்கி தான் கமர்ஷியலா எழுதிருப்பேன். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா சிந்தனைன்னு ஒன்று வருதுல, அப்ப எல்லாருமே மாறுபட்டுருவாங்க. இப்ப சினிமாவில் வந்து இவருக்கு எதிரான ரசிகர்கள் அவர்களை தூற்றுறதோ, எதிரான அரசியல் தளத்தில் இருக்கவங்க தூற்றுறதோ அது வேற பக்கம். ஆனா சினிமான்னு வரும்பொழுது ஒரு சினிமாவில இருந்து ஒருத்தர் வெளியில வர்றாரு, சந்தோஷம் தான், அவர் வரட்டும். வர்றதுல என்னன்னா அவர் சரியா வந்தாதான் எல்லாருமே ஏத்துப்பாங்க. அது எங்கயா இருந்தாலும் சரி, அவர் சரியான ஒரு தப்ப இப்ப வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல கூட ஸ்லிப் ஆயிடக்கூடாது. நீங்க பாயசமும் பாசிசமும் உங்களுக்கு ஏன் கேள்வி வச்சீங்கன்னா, அரசியல்ங்கிற ஒரு சிந்தனையை ஒருமுகப்படுத்துறதுக்கு 2 பேரையும் தாண்டி நான் ஒத்தாளா நிக்கிறேன்னு சொன்னதுக்கான ஒரு விஷயம். எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு கதை எழுதுன, உங்களுக்கான வசனம் எழுதுற எல்லாருமே சாதாரண ஆட்கள் இல்லை.